இது இந்தியா பாகிஸ்தான் போட்டியா? வேர் இஸ் பாகிஸ்தான்? சுவாரஸ்யமே இல்லையே. கங்குலி அதிரடி பேச்சு. ஏசியா கப்ல செப்டம்பர் 14ஆம் தேதி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மேட்ச் நடந்தது. மேட்ச்ல சுவாரஸ்யம் இருக்கும் பார்த்தா மேட்ச் முடிஞ்சிட்ட பிறகு ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது. சோசியல் மீடியா ஓபன் பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட டாபிக்ஸ் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது. அதுல இதுவும் ஒண்ணுங்க. நோ ஹேண்ட் ஷேக்ஸ். இந்தியா பாகிஸ்தான் கூட மேட்ச் ஜெயிச்சிட்ட பிறகு கைய கொடுக்க மறுத்ததும், அதற்கு பாகிஸ்தான் கோச் மைக் ஹெசான் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் எங்கப்பா போயிடுச்சுன்னு கேட்டதும், பாகிஸ்தான் டீம் பாத்தீங்கன்னா ஐசிசி கிட்ட மேட்ச் ரெஃபரி பத்தியும் ஹேண்ட் ஷேக் மேட்டர் பத்தியும் அபிஷியலா கம்ப்ளைண்ட் ஒன்னு லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த டாபிக்ஸ்லாம் ஒரு பக்கம் சூடு பிடிச்சிட்டு இருக்க, முன்னாள் இந்தியன் கேப்டன் மற்றும் பிசிசிஐ பிரசிடென்ட் ஆன சௌரவ் கங்குலி என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த ஏசியா கப்ல மத்த டீம் கூட கம்பேர் பண்ணும்போது இந்தியா தான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டீமா இருக்கு. 365 நாள்ல ஏதாவது ஒரு நாள் இல்லனா 2 நாள் தான் இந்தியா டீமை பீட் பண்ண முடியும். மத்த நாள்லாம் பாத்தீங்கன்னா இந்தியா தான் டாமினன்ட் பர்ஃபார்மரா இருப்பாங்க எதிர் அணி கூட. நான் எந்தவித சர்ப்ரைஸும் ஆகல. எனக்கு முன்னாடியே தெரியும் இந்த மேட்ச்ல இந்தியா தான் வின் பண்ணும்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் 15 ஓவர் தான் மேட்சை பார்த்தேன். அப்பவே பாகிஸ்தானோட பர்ஃபார்மன்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் என் டிவி ரிமோட் எடுத்து மேட்சை மாத்திட்டு ஃபுட்பால் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த கரண்ட் ஜெனரேஷன் பாகிஸ்தான் டீம்ல உயிர் இல்ல. லேக் ஆஃப் இன்எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லேக் ஆஃப் குவாலிட்டி பிளேயர்ஸ் இருக்கிறதுனால இந்த பாகிஸ்தான் டீம் இந்தியா கூட மேட்ச் அப் பண்றது ரொம்ப கஷ்டம். எங்க காலத்துல இருந்த பாகிஸ்தான் டீமை கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்க பாகிஸ்தான் டீம் ஒண்ணுமே இல்ல. இந்தியா ஆஸ்திரேலியா, இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா, இந்தியா நியூசிலாந்து, ஏன் இந்தியா ஆப்கானிஸ்தான் மேட்ச் கூட சுவாரஸ்யமா இருக்கும். ஆனா இந்த மேட்ச் சுத்தமா சுவாரஸ்யமே இல்லங்க. லாஸ்ட் 5 இயர்ஸா பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வெறும் பில்டப்ல தான் போயிட்டு இருக்கு. இந்தியா தான் டாமினன்ட் பர்ஃபார்மரா இருக்காங்க பாகிஸ்தான் கூட. எத்தனை முறை தான் செத்த பாம்பே திரும்பி திரும்பி அடிக்கிறது அப்படின்னு சொல்லி கங்குலி அவர்கள் சொல்லியிருக்காருங்க.